ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. நாம இன்னைக்கு த கன்ஃபெஷனோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். கடைசியா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ காட்டுறாங்க அது என்னன்னா அவனோட கனவா இருக்கும். ஸோ கனவுல இருந்து எந்திரிச்சவனுக்கு வந்து லைட்டா வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் பண்றாங்க என்ன அப்படின்னா, ஹீரோக்கு வந்து அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அது நடந்திருக்கும். ஸோ அத வந்து காட்டுறாங்க. இந்த சீன முடிச்சுட்டு அடுத்து ஹீரோ வந்து அந்த சஸ்பெக்ட் இருக்கான் இல்லையா? அவன வந்து விசாரிக்கிறதுக்காக என்ன பண்றான் அப்டின்னா, ஜெயிலுக்கு வந்து போறான். எப்பயும் போல நான் அந்த கொலைய பண்ணவே இல்ல அப்டிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அத முடிச்சுட்டு இவன் வந்து அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸோட ஃபைலையும், இப்ப நடக்கிற கேஸோட ஃபைலையும், ஃபோட்டோஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஒரு சின்ன விஷயம் என்ன நோட் பண்ணுவான் அப்டின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையில அந்த விக்டிமோட அ லிப்ஸ், நெயில் எல்லாமே ரெட் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத எல்லாமே அழிக்கிற மாதிரி அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி வந்து காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இப்ப நடந்த கொலை கேஸ்ல அந்த லிப்ஸையோ, இல்ல நெயில்களையோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே அந்த இடத்த சுத்தியுமே இருக்காது. இந்த ஒரு விஷயத்த ஹீரோவும் நோட் பண்ணிக்கிறான். அத கட் பண்ணி இங்க ஜெயில்ல காட்டுறாங்க. அந்த ஆஃபீசர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து விக்டிம பார்க்கறதுக்காக, அதாவது சஸ்பெக்ட்ட பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்து போயிருப்பாங்க. இந்த ஆஃபீஸர பார்த்தோனே என்னாலலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற போறவன், ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இந்த கொலைய நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஸோ, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து இங்க உட்காந்து பேசி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரு. அந்த ஆஃபீஸரும் அந்த சஸ்பெக்ட் கிட்ட, "நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொலைய நீ தான் பண்ண அப்படிங்கிறத சொல்லு. இந்த கொலைய நீ பண்ணல அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் உன்னைய வந்து அத வச்சு காப்பாத்துறேன். நீ வந்து என்ட்ட உண்மைய சொல்லல அப்படின்னா, லாஸ்ட் டைம் மாதிரி இல்ல. இந்த டைம் வந்து உனக்கு அகைன்ஸ்டாவே எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நீ கண்டிப்பா தான் மாட்டுவ." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருவான். இங்க ஹீரோ கூட ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஜர்னலிஸ்ட்டா இருக்கும். அந்த பொண்ணும் என்ன பண்ணும் அப்டின்னா, ஹீரோவோட வந்து தங்கியிருப்பா. ஸோ, இப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பான். என்ன அப்டின்னா, இப்போ ஒரு பொண்ணு இறந்திருப்பா இல்லையா? அவ எங்க தங்கியிருக்கா அப்படிங்கிற மாரி அட்ரஸ குடுத்துட்டு, அவள பத்தி ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருப்பா. ஸோ அங்க போய் கேட்டா வந்து அந்த பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அதனால அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா? அத மட்டும் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து குடுப்பான். ஸோ அந்த ஃபுட்டேஜ்ல என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணுவான் அப்டின்னா, அந்த இறந்து போன பொண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்து 5 நாளுக்கு முன்னாடி வீட்லருந்து கிளம்புன மாரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸும், பாடி கிடைச்சப்ப போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ யாருமே இப்படி 5 நாளும் ஒரே ட்ரெஸ்ஸ போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு வேள வந்து 5 நாளுக்கு முன்னாடியே அந்த பொண்ண வந்து கிட்னாப் பண்ணிட்டு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு தாட் வரும். ஏன் அப்படின்னா, இந்த சஸ்பெக்ட்ன்னு சொல்ல போறவன் வந்து 3 நாளுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பான். அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவன் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து இவன் வந்து யோசிக்கான். அடுத்து இந்த ஆஃபீசர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அவரு பார்த்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சஸ்பெக்ட் வந்து கொலை பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் கொலைய அவன் தான் பண்ணான். நீ வந்து அத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதா இருந்தா, நான் வந்து இதுக்கு வந்து சாட்சி சொல்றேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. அப்ப ஹீரோ என்ன கேட்பான் அப்படின்னா, "எப்படி நீங்க அவன் தான் கொலை பண்ணான் அப்படிங்கிறத சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, ஃபர்ஸ்ட் பொண்ணு இறந்தப்ப அங்க ஒரு பாட்டில் கிடைச்சுச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து அவன் கேஸ் முடிஞ்ச உடனே அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த பாட்டில் அது வந்து எல்லாரும் சோஜு பாட்டில் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது சோஜு பாட்டில் கிடையாது. ஒரு சோடா பாட்டில் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இத வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொல்றப்ப, "அதனால என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பாட்டில் வந்து என்ன பாட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் பப்ளிக் வந்து சொல்லவே கிடையாது. கொலை பண்ணவனுக்கு மட்டும் தான் அது என்ன பாட்டில்ங்கிறது தெரியும். அப்படி பார்த்தா அவன் தான் அந்த கொலையாளி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணிருவான்னா, "உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது" அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துருவான். அந்த ஆஃபீஸரும் ஓகே நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிருவாரு. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த கேஸோட ட்ரையல் வந்து நடக்கும். ஸோ ஹியரிங்ல இவன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து நோட் பண்ணான் இல்லையா? ஸோ அந்த பொண்ண வந்து கிட்னாப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வைப்பான். தென் வந்து ஆப்போசிட்ல வந்து ஷூலாம் வந்து அந்த சஸ்பெக்ட்டோட வீட்ல இருந்து தானே கிடைச்சிருக்கும் பிளட் பிரிண்டோட. ஸோ அத வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் வந்து ஜட்ஜ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, "நீங்க வந்து இந்த பொண்ணு கிட்னாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோட்ட வந்து பதில் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, கேஸ் வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து தள்ளி வச்சுருவாங்க.
அந்த ஹியரிங் முடிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர வந்து பார்க்க போவான். ஸோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸையும், இப்ப நடந்த கேஸையும் அவர்ட்ட காட்டும்போது, அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த 2யும் வந்து ஒரே ஆள் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஆள் வந்து ஏதோ ஒரு ரெட் கலர் மேல ரொம்பவே அப்சஸ் ஆன மாதிரி, அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்கான். ஒரு வேள இது ஒரே ஆளா பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு கொலைய விட 2வது கொலை இன்னுமே அக்ரஸிவ்வா ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட்டு கொலையோட பேட்டர்னும், செகண்ட் கொலையோட பேட்டர்னும் வந்து ரொம்பவே மிஸ்மேட்ச் ஆகுது. ஆனா கண்டிப்பா இது வந்து 2 பேரோட வேலையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் அத கேட்டுட்டு கிளம்புறப்ப, இவனோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு லேடி வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கேஸ் அனலைஸ் பண்ணிட்டு, அந்த பொண்ணோட டெத் டைம் வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எப்பவுமே ஆட்டோஸ்கோபி பண்றதுக்கு முன்னாடி அந்த பாடிய ஃப்ரீசர் பண்ணி வச்சிருப்பாங்க. மேபி கொலை பண்ணிட்டு உடனே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டெத் டைமிங்க வந்து நம்மளால மாத்த முடியும். நீங்க அந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஹியரிங் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹியரிங்ல அந்த டெத் டைமிங் வந்து மாத்தி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பேசி பார்ப்பாங்க. ப்ரொஃபசரையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, சாட்சிக்கு வந்து கூப்ட்டு வந்து, மேபி இது வந்து 2 பேரோட கொலையா இருக்கலாம். ஏன்னா 2 பேரும் அந்த பேட்டர்னும் கொலையோட பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆகுது அப்டிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டும் வைப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு தேவையான எவிடன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அடுத்த ஹியரிங்க்கு வந்து தள்ளி வச்சுருவாங்க. அந்த ஹியரிங் முடிஞ்சோனே தான் ஹீரோ வந்து ஒரு விஷயம் யோசிப்பான். என்ன அப்டின்னா, அந்த ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் கொலைய வந்து அவன் தான் பண்ணியிருக்கான் அப்டிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கொலைய அவன் தான் பண்ணான்னா, அவனுக்கும் அந்த ரெட் கலருக்கும் சம்திங் ஏதோ ஆகாது. அதனால தான் என்ன பண்ணியிருப்பான் அப்டின்னா, அந்த பிளேஸஸ் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருப்பான் அப்டின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் வரும். ஸோ இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும் அப்டிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா? ஜர்னலிஸ்ட். அந்த பொண்ணுகிட்ட வந்து அட்ரஸ் குடுத்து, "என்னோட ஃபேமிலிய மட்டும் விசாரிச்சுட்டு வரியா?" அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்து கேட்டா, பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நர்சிங் ஹோம்ல இருக்காங்க உடம்பு சரியில்லாம. அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஸோ இத வந்து அந்த சஸ்பெக்ட் கிட்ட கேட்கும்போது, அவன் பயங்கரமா கோவப்படுவான். "எதுக்கு எங்க அம்மாவலாம் அந்த கேஸ்க்குள்ள இழுத்துட்டு வர? அவங்களுக்கு வேற ஒரு ஒரு ஆளோட அஃபேர் இருந்துச்சு. அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆவான். ஹீரோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பான். ஸோ அவன் ஆஃபீஸ்ல இருக்க அந்த ஜர்னலிஸ்ட்டும், அந்த லேடியும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க அம்மா வந்து ஏதாவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பட் அவங்கள பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எந்த ரெக்கார்ட்லயுமே இருக்காது. ஸோ இதனால சந்தேகம் வர ஹீரோ என்ன பண்ணுவான் அப்டின்னா, அந்த சஸ்பெக்ட்டோட வீட்டையே டைரக்ட்டா போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு போவான். ஸோ அங்க சஸ்பெக்ட்டோட வீட போய் பார்த்தோம் அப்டின்னா, செவுத்துல "செத்து போ" அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் ரத்தத்துல வந்து எழுதியிருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே அலங்கோலமா இருக்கும் அவங்க வீடு. அங்க ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் அடிச்ச ஒரு நகமும் வந்து ஹீரோக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்ப அடுத்த நாள் ஹோட்டல்ல ஹியரிங் நடக்குது. ஹீரோ என்ன பண்றான்னா, அ நான் வந்து சஸ்பெக்ட் கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குற்றவாளி கூண்டுல வந்து நிக்க வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண வந்து ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த கொலைய பண்ணது நீதானே? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். இத கேட்கிறப்ப பேக் ஸ்டோரி என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து சஸ்பெக்ட்டட்ட ஆல்ரெடி பேசியிருப்பான். என்ன அப்படின்னா, "அந்த கொலைய பண்ணது நீ தானே எனக்கு தெரியும். இந்த கொலைய நீ பண்ணலன்னும் தெரியும். நீ அந்த கொலைய ஒத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த கொலைல இருந்து நீ வந்து எஸ்கேப் ஆகலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சஸ்பெக்ட் என்ன கேட்பான் அப்படின்னா, "இத நான் பண்ணல, அத நான் பண்ணேன்னு நானே ஒத்துக்க சொல்றியா? இப்படி இருந்தாலும் கொலை கேஸ்ல தானே உள்ள போப்போறேன்." அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப ஆல்ரெடி அந்த கேஸ்க்கு நீ வந்து அரெஸ்ட் ஆயிட்டா. ஸோ மறுபடியும் நீயே அந்த கொலைய பண்ணியிருந்தாலும், உன் மேல சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் லா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம அப்படியே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப கரண்ட் சீன்ல நீ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ண கொன்னியா? அப்படிங்கிற மாதிரி இவன் கேள்வி வைக்க, கோர்ட்ல இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவன் கோர்ட்ல ஒத்துக்கிட்டானா? இல்ல அவன் ஏதாவது தனி பிளான் வச்சிருக்கானா? எவன் எப்படிதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு கொலைக்கு இவனுக்கு அகைன்ஸ்டா சார்ஜ் ஃபைல் பண்ண போறாங்க. அந்த வீட்ல கிடைச்ச நகை வந்து யாரோடது? அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.